அன்பு உறவுகளுக்கு வணக்கம். புனித பிரான்சிஸ் சலேசியார் திரு இருதய பக்தியுடைய ஆன்ம ஆலோசகர், ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஆனா பாருங்க, இயேசு தன்னுடைய திரு இருதயத்தை திறந்து காட்சி கொடுக்கிறதுக்கு 50 வருஷத்துக்கு முன்னதாகவே பிரான்சிஸ் சலேசியார் இறந்துடுறாரு. அப்படிப்பட்டவர் திரு இருதய பக்தியை பரப்புறதுக்காக செஞ்ச முக்கியமான காரியங்கள் என்னென்ன, அவர் வாழ்ந்த காலம் என்ன, அப்ப இருந்த பிரச்சனைகள் என்ன, இந்த திரு இருதய பக்திக்காக அவர் செய்த காரியத்தில் நடந்த ஒரு ட்விஸ்ட், ஒரு திருப்புமுனை என்ன, இது எல்லாத்தையும் தான் இந்த காணொளியில உங்களோட நான் பகிர்ந்துக்க இருக்கிறேன். திரு இருதய பக்தியை யாரெல்லாம் மற்றவங்களுக்கு பரப்புறாங்களோ அவங்களுடைய பெயரை என் இதயத்தில் பத்திரமா வச்சிருக்கிறேன். அவங்க பெயர் ஒரு நாளும் அழியாதுன்னு திரு இருதய ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதனால இந்த காணொளியை பார்க்குற நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்யறதோட லைக், கமெண்ட், ஷேர் செய்து மற்றவங்களும் திரு இருதய ஆண்டவருடைய அன்பையும் ஆசிரியையும் பெற உதவி செய்ய உங்களை அன்போட கேட்டுக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இது ஒரு ஜெபத் தொடர். திரு இருதய ஆண்டவருடைய பக்தி புனிதர்களுடைய வாழ்க்கையிலும் திருச்சபையிலும் எவ்வளவு தூரம் வளர்ந்து வந்திருக்கிறது அப்படிங்கிறத புரிந்துக்கிறதுக்கான 60 வார தொடர். இந்த தொடரின் 5வது வாரத்தில் உங்களை சந்திக்கிறேன். உங்களை அன்போடு வரவேற்கிறேன். புனித பிரான்சிஸ் சலேசியார் வாழ்ந்த காலம் கத்தோலிக்க திருச்சபையின் ஒரு சவாலான காலம். புரொட்டஸ்டாண்ட் சபையினர் மறுமலர்ச்சி இயக்கம், புதிய கருத்தியல், இறையியல் சொல்லி கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக கிளர்ந்து எழுந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் இறையியல் சார்ந்து கத்தோலிக்கர்கள் ஒரு பக்கம், புரொட்டஸ்டாண்ட் சபையினர் ஒரு பக்கம், மாறி மாறி ஒருவர் மற்றவரை குறை சொல்லி போராடி கொண்டிருக்கிறார்கள். இதை வைத்தே ஒன்றாய் இருந்தவர்கள் எல்லாம் பிரிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் தான் சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ஜெனீவா மறைமாவட்டத்தோட ஆயராக பிரான்சிஸ் சலேசியார் நியமிக்கப்படுறாரு. ஆனா பாருங்க, அவரால் தன்னோட சொந்த மறைமாவட்டத்திலேயே போய் பணி செய்ய முடியாத நிலை. ஏன்னா இந்த புரொட்டஸ்டாண்ட் கருத்தியல் அல்லது சீர்திருத்த சபையினர் அல்லது மறுமலர்ச்சி சபையினர் ஆதிக்கம் அதிகம் அங்கே இருந்தது. அதுலேயும் குறிப்பா கால்வின் என்பவரை பின்பற்றினவங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்பவும் நீங்க ஜெனீவா போனீங்க அப்படின்னா அங்கே ஒரு மிகப்பெரிய நினைவு சுவர் இருக்கிறது இந்த மறுமலர்ச்சி அல்லது சீர்திருத்த சபையினருக்காகவே. ஆக தன்னுடைய மறைமாவட்டத்திலே இருந்து பணி செய்ய முடியாத பிரான்சிஸ் சலேசியார் வேறொரு இடத்துல தங்கிதான் மறைப்பணி செய்துக்கிட்டு இருக்கிறார். அப்ப எல்லாரும் அவரை சொல்றாங்க, இவ்வளவு தூரம் இறையியல் சார்ந்த போராட்டம் வருது தானே, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருங்க, ரொம்ப கண்டிப்பா இருந்து பதிலுக்கு பதில் பேசுங்கன்னு சொல்லி அவரை தூண்டி விடுறாங்க. ஆனா பிரான்சிஸ் சலேசியார் மத்தேயு நற்செய்தியில 11வது அதிகாரம் 29வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோமே, இயேசு சொல்லுகிறாரே, நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். அதை ஆழமா ஏற்றுக்கொண்டு பிரான்சிஸ் சலேசியார் சொல்றாரு, நான் கனிவாய் இருக்க விரும்புறேன். கனிவோடு இருக்கிறது அப்படிங்கிறது மற்ற எல்லாவற்றையும் விட பெரும் பலத்தை, வலுவை எனக்கு தருது அப்படின்னு அவர் சொல்றார். இவ்வளவு தூரம் அவர் கனிவோடு இருந்ததுனால ஆயிரக்கணக்கான பிரிந்து போன சகோதரர்களை மீண்டும் கத்தோலிக்க சபைக்குள்ள கொண்டு வந்தார். அப்படி கனிவா அவர் என்னெல்லாம் செஞ்சாரு அப்படிங்கிறத நான் வேறொரு காணொளியில பேசியிருக்கிறேன். அதை லிங்க டிஸ்கிரிப்ஷன்லையும் வைக்கிறேன், முதல் கமெண்ட்லையும் வைக்கிறேன், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் இவரை ரொம்ப கடுமையா இருங்கன்னு சொல்லையில அவர் மீண்டும் மீண்டும் சொன்னது, இல்ல, கடவுள் மிகவும் அன்பானவர். அந்த அன்பு இயேசு கிறிஸ்துவின் வழியாக வெளிப்பட்டு இருக்கிறது. அதனால தான் அவர் வார்த்தை மனு உருவானவர். அவர் நம்மை அன்பு செய்யறதுனால நாமும் பதிலன்பு காட்டணும் அப்படிங்கிறத மைய செய்தியா வைத்து தான் தொடர்ந்து எழுதுறாரு, பேசுறாரு, தன்னோட செயல்களை எல்லாம் அதை நோக்கியே அமைச்சுக்கிறார். இப்ப அவர் எழுதின பல்வேறு எழுத்துக்களில், புத்தகங்களில் மிக முக்கியமான ஒன்று ட்ரீட்டிஸ் ஆன் தி லவ் ஆஃப் காட், அதாவது கடவுளுடைய அன்பை குறித்த ஆன்மீக புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். அந்த புத்தகத்தில் இருக்கிற ஒரு சில முக்கியமான கருத்துக்களை உங்களோட நான் சொல்றேன். அந்த உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளும் பொழுது நல்லா கவனிங்க. இதை கவனிச்சாதான் திரு இருதய ஆண்டவருடைய பக்திக்கு இவர் செய்த பின்னாடி வரப்போற அந்த ட்விஸ்ட், அந்த திருப்புமுனை என்ன அப்படிங்கிறதோ அல்லது அந்த பங்களிப்பு என்னங்கிறதோ உங்களுக்கு புரியும். சரி, இந்த புத்தகத்தில் அவர் சொல்ற முக்கியமான கருத்துக்கள்ல ஒன்று, அன்புடைய ஆதாரம் கடவுள் தான்.
அன்புடைய தொடக்கமும் கடவுள் தான். கடவுள்கிட்ட இருந்து தான் அன்பு வருது. கடவுள் தான் அன்புக்கான ஆதாரமும் மூலமாகவுமே இருக்கிறார். அந்த கடவுள் அவரை அன்பு செய்வதற்காகத்தான் நம்மளை படைச்சிருக்கிறாருன்னு முதல்ல சொல்லிடுறாரு. இது நம்ம மறைக்கல்விலையும் நம்ம படிச்சிருப்போம். கடவுள் தான் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கிறார், தொடக்கமாக இருக்கிறாரு, அவர் அன்பு செய்யறதுக்கு நம்ம படைக்கப்பட்டு இருக்கிறோம், எல்லாமே நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனால் இங்கே ஒரு கேள்வி வருது தானே, எப்படி கடவுளை அன்பு செய்கிறது, அன்பு செய்ய எப்படி தொடங்குறது? அதற்கும் பிரான்சிஸ் அலேசியார் சொல்றாரு, நீங்க கடவுள் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைச்சு பாருங்க. உங்களுக்கு வேலை கிடைத்ததா இருக்கலாம், படிக்கிறதுக்கு நல்ல இடம் கிடைத்ததா இருக்கலாம், நோயிலிருந்து சுகம் கிடைத்ததா இருக்கலாம், குழந்தை பேர் கிடைத்ததா இருக்கலாம், குடும்பத்தில் ஒரு சமாதானம் நிலவுனதா இருக்கலாம். இது போன்ற நிறைய காரியங்களை கடவுள் உங்களுக்கு செஞ்சிருக்கிறார். அப்ப கடவுள் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். ஒன்று. இரண்டாவது, கடவுள் உங்களுக்கு காட்டிய கருணையை நினைத்து பாருங்கள் சொல்றாரு. இந்த கருணை என்பது நாம் தவறு செய்த பொழுது நம்மை மன்னித்ததாக இருக்கலாம், வழி தெரியாமல் தவித்த பொழுது, நம் தவறான முடிவெடுக்கும் பொழுது நம்மை அப்படி தட்டி சரியான வழி நோக்கி நம்ம நடத்தியதாக இருக்கலாம். ஆக கடவுளுடைய நன்மையையும் கருணையையும் நாம் நினைத்து பார்க்கிற பொழுது கடவுளை நாம் அன்பு செய்ய தொடங்குகிறோம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இங்க இன்னொரு கேள்வி வருது, இந்த நன்மைத்தனத்தையும் இந்த கருணையையும் எப்படி வளர்த்தெடுப்பது? ஏன்னா நிறைய நன்மைகள் நடக்கத்தான் செய்யுது, ஆனா அந்த நன்மையையும் கருணையும் என்ன செஞ்சா நம்ம நினைச்சு பார்க்கலாம்? அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்றாரு, தினந்தோறும் பைபிள் படிங்க. சரிங்களா? தினந்தோறும் பைபிள் படிங்க, தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்க, வாய்ப்பு கிடைக்கும் பொழுது தியானம் செய்யுங்க, கடவுளுடைய அருளை அனுதினமும் நினைச்சுக்கிட்டே இருங்க. இது எல்லாம் செய்யும் பொழுது நீங்க கடவுளுடைய கருணையை நினைக்க ஆரம்பிப்பீங்க, கடவுள் உங்களுக்கு செய்த நன்மையை நினைக்க ஆரம்பிப்பீங்க. இது ரெண்டையும் செய்யும் பொழுது கடவுள் மீதான அன்பு அதிகரிக்கும். நல்லா இருக்குல்ல? இப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரலாம், ஃபாதர் நான் கோயிலுக்கு போயிட்டு தான் இருக்கிறேன், ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன், பைபிள் வாசிக்கிட்டு தான் இருக்கிறேன், ஆனா கடவுளுடைய அன்புல நான் முழுமையா வளர்ந்துட்டேனா? அதுக்கும் பிரான்சிஸ் அலேசியார் சொல்றாரு, இது எல்லாம் படிப்படியாகத்தான் நடக்கும். கடவுள் மீதான உங்களுடைய அன்பு படிப்படியாகத்தான் நடக்கும். அவர் உதாரணம் சொல்றாரு, ஒரு செடி எப்படி படிப்படியாக வளர்ந்து வருகிறதோ அப்படித்தான் கடவுள் மீதான நம்முடைய அன்பும் படிப்படியாக வளர்ந்து வரும். அதனால தினந்தோறும் நான் சொன்னேன், பைபிள் படிங்க, ஜெபம் செய்யுங்க, வாய்ப்பு கிடைச்சா தியானம் செய்யுங்க, கடவுளுடைய அருளை நினைச்சு பாருங்க. இதை நினைச்சு பார்க்கும் பொழுது என்ன நடக்கும்? கடவுளுடைய கருணையை குறித்தும் நன்மையை குறித்தும் நம்ம அதிகமாக யோசிக்க ஆரம்பிப்போம். இதை யோசிக்க ஆரம்பிக்கிற பொழுது அவர் மீதான அன்பு நமக்கு அதிகரிக்கும். தொடர்ந்து அந்த புத்தகத்தில் இன்னொன்று குறிப்பா அவர் சொல்றாரு, இறைவனுடன் நம்முடைய ஆன்மா ஒன்றிணைய வேண்டும் சொல்றார். இறைவனுடன் நம்முடைய ஆன்மாவை ஒன்றிணைக்கிறதுக்கு 3 எளிமையான உதாரணங்களை அவருக்கு எடுக்கிறார். என்ன எளிமையான உதாரணங்கள்? 1, நண்பர்களுடைய உரையாடலை பற்றி எடுக்கிறார். ஒரு 2 நண்பர்கள் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். நண்பர்கள்ட்ட ஏதாவது ஒளிவு மறைவு இருக்குமா? எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிடுவாங்க. எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டாதான் நண்பர்கள். அதே போல கடவுள்கிட்ட நீங்க போய் ஜெபம் பண்ணும் பொழுது எதையும் மறைக்காம, ஒளிவு மறைவு இல்லாம அவர்கிட்ட பகிர்ந்துக்கங்கன்னு சொல்றார். 2வது, நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க? ஒருத்தர் மற்றவரை முழுமையா நம்புவாங்க. அதே போல நீங்க கடவுளை முழுமையா நம்புங்க அப்படிங்கிறார். 3வது, நண்பர்கள் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. எதுவும் வேலை இருக்கோ இல்லையோ, ஒன்னா இருந்தாலே ஒரு ஜாலியா இருக்கும், ஒரு பலமா இருக்கும்ல. அதே போல நீங்கள் இறைவனோட ஒன்றித்து இருங்க அப்படிங்கிற உதாரணத்தில் முடிக்கிறார். நண்பர்களை போல நீங்கள் கடவுளோடு இருங்கள், முழுமையாக நம்புங்கள், எல்லாவற்றையும் சொல்லுங்கள், உடன் இருங்கள். அவ்வாறு செய்யும் பொழுது இறைவன் உங்களுடைய ஆன்மா இரண்டும் ஒன்றிணையும். 2வதாக அதிலே சொல்லுகிறார், திருமணமான தம்பதியரை எடுக்கிறார். திருமணமான தம்பதியர்கள் தங்களையே ஒருவர் மற்றவருக்கு முழுமையாக கையளிக்கிறார்கள். தங்களுடைய இதயம் மற்றவருக்காக துடிக்க தொடங்குகிறது. அதே போல நீங்கள் உங்களை முழுமையாக இறைவனுக்கு கையளியுங்கள். உங்களுடைய இதயமும் கடவுளுடைய திட்டத்துக்காக, கடவுளுடைய விருப்பத்துக்காக துடிக்கட்டும். அப்பொழுது இறைவனும் உங்களுடைய ஆன்மாவும் ஒன்றிணையும் என்று சொல்றார். 3வது அவர் இன்னொன்று சொல்றாரு, அட்ராக்ஷன். இதயம் அப்படிங்கிறது அடுத்த இதயத்தை ஈர்க்கக்கூடியது.
அது கணவன் மனைவியா இருக்கலாம், ஆண் நண்பர்களா இருக்கலாம், பெண் நண்பர்களா இருக்கலாம், குழந்தைகளுக்கு பெற்றோருக்குமாக எது வேண்டுமானாலும் இருக்கலாம். இதயம் அப்படினாலே இன்னொரு இதயத்தை ஈர்க்கக்கூடியதுதான். ஆக கடவுளுடைய இதயம் நம்மை ஈர்க்க வந்து கொண்டே இருக்கிறது. அந்த இதயத்திடம் நீங்கள் உங்களையே கையளிக்கிற பொழுது உங்களுடைய ஆன்மாவும் கடவுளுடைய இதயமும் ஒன்றிணையும் என்று சொல்றாரு. ஆக முழுமையா இறைவனுடன் நம்முடைய ஆன்மாவை ஒன்றிணைக்க வேண்டும். இப்படி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றவர் இன்னொன்னையும் குறிப்பா சொல்றாரு, நமக்கு துன்பம் வரலாம், இந்த துன்பம் இறைவன் மீதான அன்பை இன்னும் ஆழப்படுத்தும் அப்படிங்கிறாரு. ஒருவேளை நமக்கு அது நோயினால இருக்கலாம், அல்லது பிறர் நம்மளை காட்டி கொடுக்கிறதா இருக்கலாம், பிறர் நம்மளை சரியா புரிஞ்சுக்காததா இருக்கலாம், அல்லது நல்லா ஜெபம் பண்ணுவோம், கோயிலுக்கு போவோம், தியானம் பண்ணுவோம், இல்லறத்தாரா இருக்கலாம், துறவியரா இருக்கலாம், தொடர்ந்து ஜெபம் பண்ணா கூட ஒரு ஆன்மீக வெறுமை ஏற்படும். சில நாள் கோயிலில் போய் உட்கார்ந்துருப்போம், ஜெபிக்கவே தோணாது, என்ன சும்மா உட்கார்ந்து எந்திரிச்சு வருவோம். இந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ் இது எல்லாமே இருக்கும். இப்படி எல்லாம் இருக்கும் பொழுதும் நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுடைய அன்பு இன்னும் ஆழப்படும் அப்படிங்கிறார். ஆக துன்பம் இருக்கிற வேளையில நீங்க கடவுள் பக்கத்துல இன்னும் நெருங்கி போங்க, உங்களுடைய அன்பு ஆழப்படும். அந்த நேரங்களில் நீங்கள் புது மனிதனாக மாறுவீர்கள், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் அப்படிங்கிறார். ஆக முழுக்க கோபப்படாம, ரொம்ப கண்டிப்பா இல்லாம, கனிவோட தன் பணியை செய்தவர், இறைவனுடைய அன்பை அதிகம் நமக்கு முக்கியத்துவப்படுத்த சொன்னார். இவர்தான் அந்த ட்விஸ்ட் இப்பதான் வருது. இவர்தான் 1610வது வருஷம் தி ஆர்டர் ஆஃப் த விசிட்டேஷன் ஆஃப் ஹோலி மதர் அப்படின்னு ஒரு துறவற சபையை அருட்சகோதரிகளுக்காக உருவாக்கினார். புனித ஜேன் தி சாண்டால் அவங்களோட சேர்ந்து தான் உருவாக்குறார். விசிட்டேஷன் காங்கிரிகேஷன் அப்படி சொல்றது உண்டு. அன்னை மரியாள் எலிசபெத்தை சென்று சந்தித்தாரே, விசிட்டேஷன். ஆக விசிட்டேஷன் காங்கிரிகேஷன். இந்த துறவற சபையில்தான் புனித மார்கரெட் மேரி அலகாக் சேருகிறார். இந்த துறவற சபையில்தான் மார்கரெட் மேரி அலகாக் பயிற்சி பெறுகிறார், தன்னுடைய அர்ப்பணத்தை கொடுக்கிறார். இந்த துறவற சபையில் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் தான் பாரேலே மோனியாலில் இருக்கிற அந்த சிற்றாலயத்தில் இயேசு தன்னுடைய திரு இருதயத்தை திறந்து மார்கரெட் மேரி அலகாக்கு காட்டினார். எவ்வளவு அழகான செய்தி பாருங்களேன். இறைவனுடைய அன்பை மையமாக வைத்து தொடர்ந்து பேசிய பிரான்சிஸ் அலேசியார், அதை மையமாக வைத்து வாழ்ந்தவர், எழுதியவர். அவர் தொடங்கிய சபையும் அந்த ஆன்மீகத்தில் தானே வளர்ந்திருக்கும். அவர் தொடங்கிய சபையில் இறைவனின் அன்பை மையமாக வைத்துத்தான் எல்லா பயிற்சிகளும், ஒழுக்கங்களும், தியானங்களும், விதிமுறைகளும் எல்லாம் வகுக்கப்பட்டன. அந்த பயிற்சியில் வளர்ந்த வாழ்ந்த மார்கரெட் மேரி அலகாக் இயேசுடைய அன்பில் தன்னை முழுமையாக ஐக்கியப்படுத்திக் கொண்டாள். இயேசுடைய அன்பில் முழுமையாக ஐக்கியப்படுத்திக் கொண்ட அவருக்கு இயேசு ஆண்டவர் தன் திரு இருதயத்தை திறந்து காட்டி காட்சி கொடுத்தார். நான் உன்னை அன்பு செய்கிறேன், எனக்கு பதிலன்பு காட்ட மாட்டாயா? பிரான்சிஸ் அலேசியார் கேட்டாரே, அதையே கேட்கிறார். நீ பதிலன்பு காட்ட மாட்டாயா என்று கேட்கிறார். திரு இருதய பக்தி மேலும் மேலுமாய் பரவுகிறது. அன்பின் அளவுகோல் என்ன? அளவில்லாமல் அன்பு செய்வதுதான் என்று சொன்ன புனித பிரான்சிஸ் அலேசியார் இறைவனின் அன்பை குறித்து பேசினார். நம்மை அதை நோக்கி அழைக்கிறார். நாமும் சிந்திப்போம். இறைவனின் அன்பு நிலைத்திருந்து இன்னும் அதிகமாக அந்த அன்பில் வளர்கிற பொழுது இயேசுவின் திரு இருதய அன்பு நம்மை முழுமையாக ஆட்கொள்ளும், நம்மை ஆசீர்வதிக்கும். திரு இருதய ஆண்டவருக்கும் புனித மார்கரெட் மேரி அலகாக்குக்கும் நடந்த உரையாடலை நான் பாடலாக கொண்டு வந்திருக்கிறேன். அந்த பாடலை நீங்கள் ஏற்கனவே கேட்டு இருக்கலாம். அந்த பாடலின் ஒரு சில வரிகளை இந்த காணொளியின் நிறைவிலே வைக்கிறேன். முழு பாடலை என்னோட சேனலிலும் நீங்கள் பார்க்கலாம். திரு இருதய ஆண்டவரின் அன்பில் தொடர்ந்து மகிழ்ந்திருங்கள். இந்த நாள் மட்டுமல்ல, இனி வரும் நாட்களிலும் ஆசீர்வாதமாயிருங்கள். நீங்கள் நலமோடு மகிழ்ந்திருக்க இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. ஜெபமும் தியாகமும் அன்பும் செய்து ஆறுதல் தருகிறேன். அரவணையும் எம்மை ஆசீர்வதியும். ஜெபமும் தியாகமும் அன்பும் செய்து ஆறுதல் தருகிறேன். அரவணையும் எம்மை ஆசீர்வதியும்.